வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். பணக்காரனா இந்த ராசி ஆகுமா ஆகாதா? மேஷ ராசி முதல் மீன ராசி வரைக்கும் 12 ராசி இருக்குது. சில பேர் சொல்கிறாங்க கடக ராசி கண்டிப்பாக பணக்காரர் ஆகிடுவாங்க. சில பேர் சொல்கிறாங்க மகர ராசி ஏழையாக தான் இருப்பாங்க. ஒரு சிலருக்கு ஒரு கருத்து இருக்குது, நம்ம அதை பற்றி போக வேண்டாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ராசி அடிப்படையில் பணக்காரன் ஆவாங்களா, இல்லை அந்த சார்ட்டில் இருக்கக்கூடிய யோகங்கள் அடிப்படையில் ஒருத்தர் பணக்காரன் ஆவாங்களா? யோகங்கள் அடிப்படை தான் ஆவாங்கிறது உண்மை. பட் அந்த ராசி எதுக்கு எவ்வளோ தூரம் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், எத்தனை மடங்கு கொண்டு போகிறதுக்கு அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், என்னென்ன ரூட்டில் அதை எப்படி கொண்டு போகும், நான் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக அதில் உள்ள அந்த பிளானட்டரி காம்பினேஷனை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு ப்ரிடிக்ஷனாக கொடுக்குறேன். நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரன் ஆவீங்க, எப்போதுலேருந்து ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதே மாதிரி உங்கள் பர்த் சார்ட்டில் எது ரொம்ப முக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த டேட்டா மூலமா நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. பார்ப்போம் தொடர்ந்து. விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசியில் தான் சந்திரன் நீச்சம். நான் நிறைய பேருக்கு பார்த்த வரைக்கும் விருச்சிக ராசியில் சந்திரன் நீச்சமானா அந்த சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை பண்ணி நீச்ச பங்க ராஜயோகம் அடையும். இது வெறும் நீச்ச பங்க ராஜயோகம், அவ்வளோதான். வசதியாக இருக்கணும்னா என்ன பண்ணுறது? விருச்சிக ராசியில் பிறந்தால் முதல்ல நீங்கள் அதுக்கு தனாதிபதி, அதுக்கு ஃபைனான்ஷியல் ஹவுஸ் அப்படின்னு பார்த்தா குரு தான் வருவார். இந்த விருச்சிகத்துக்கு சந்திரனுக்கு குரு என்ன மாதிரி தொடர்பில் இருக்கார்? ஸ்கொயரில் இருக்காரா இல்லை ட்ரையாங்கிள் இருக்காரா? இந்த விருச்சிகத்துக்கு 4ல் இருக்காரா, 7ல் இருக்காரா, 10ல் இருக்காரா? இல்லை இந்த விருச்சிகத்துக்கு 5ல் இருக்காரா, 9ல் இருக்காரா? 9ல் இருந்தால் உச்சம். இப்போ 9ல் வந்துட்டாருன்னா டிஃபால்ட்டாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 9ல் குரு உச்சம். முதல்ல 9ல் குரு இருக்கிறது ஒரு அதிர்ஷ்டம், உச்சமாக இருக்கிறது 2வது அதிர்ஷ்டம், சந்திரனை பார்க்கறது 3வது அதிர்ஷ்டம், பஞ்சமாதிபதி வலுவடையது 4வது அதிர்ஷ்டம், ஃபைனான்ஷியல் ஹவுஸ் லார்டும் அவர் தான் 5வது அதிர்ஷ்டம். 5 அதிர்ஷ்டத்தை குரு மட்டுமே கொடுத்துருவார். ஸோ விருச்சிகம் அப்படிங்கிற ராசியில் பிறந்தவங்க அப்படி தேடி கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பிளானட் யாருன்னா குரு தான். வலுப்பெற்ற குருவோட சந்திரன் இருக்குது அந்த சார்ட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு மினிமம் 50% போட்டுக்கலாம். 50% மினிமம் நம்ம வசதி ஆக போகிறோம், நம்ம ஒரு பணக்காரன் ஆக போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணுறது பிஃபோர் மேரேஜ், ஆஃப்டர் மேரேஜ் ரெண்டாக பிரிச்சிடலாம். திருமணத்துக்கு முன், திருமணத்துக்கு பின், ஒரு பெண் ஆண் யாராக இருந்தாலுமே சரி. சுக்கிரன் எப்படி இருக்கார்? அவர் 7th ஹவுஸில் இருக்காரா, இல்லை 4th ஹவுஸில் இருக்காரா, 5th ஹவுஸில் இருக்காரா, உச்சமாக இருக்காரா, இல்லை குருவோட தொடர்பில் இருக்காரா, இல்லை சந்திரனோட தொடர்பில் இருக்காரா? அந்த சுக்கிரன் எப்படி இருக்கார்? இது ஒருவேளை சுக்கிரன் ரொம்ப வலுவடைஞ்சதுன்னா ஆஃப்டர் மேரேஜ் கிராண்ட் சக்ஸஸ். திருமணத்துக்கு பிறகு ஒரு அபரிதமான ஒரு வளர்ச்சி. ரொம்ப நார்மலாக சுக்கிரன் இருக்கார், திருமணத்துக்கு பிறகு சராசரியான வளர்ச்சி. ரொம்ப வீக்காக இருக்கார், மினிமமான growth. இதெல்லாம் சப்ஜெக்ட்டு குருவை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அப்போ விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிரனுடைய ஸ்கோர் நல்லா இருந்ததுன்னா எக்ஸ்ட்ராடினரியாக இன்னும் கொடுத்துரும். இது செகண்ட் கன்ஃபர்மேஷன். அடுத்து விருச்சிக ராசிக்கு நான் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன், செவ்வாய் சந்திரன் பரிவர்த்தனை பண்ணியிருக்கோம். அப்படி ஒருவேளை பரிவர்த்தனை பண்ணியிருந்தா மிகப்பெரிய அதிர்ஷ்டம். ராசிநாதன் போய் வலுவடைஞ்சு, குருவும் வலுவடைஞ்சு, அந்த சார்ட்டில் சுக்கிரனும் ரொம்ப சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னு சொன்னோம்னா பிக் ஹிட், பெரிய லெவலில் அது ஹிட் ஆகும். அப்போ விருச்சிகம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அபிரிதியான வளர்ச்சியை யார் கொடுக்க போகிறா அப்படின்னா ஃபஸ்ட்டு குரு தருவார், அதுக்கப்புறம் சுக்கிரன் ஆஃப்டர் மேரேஜ், அதுக்கப்புறம் செவ்வாய் பூமி யோகம் மூலியமாகவும் நிரந்தரமான நிலையான ஒரு அடையாளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு யோகத்தோடு இந்த செவ்வாய் கொடுத்துருவார். இந்த காம்பினேஷனில் தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹிட் அடிக்கும். சரி, இப்போ மற்ற பிளானட்ஸ்லாம் பார்க்கும்போது என்னென்னா, இப்போ புதன் இருக்குது, சனி இருக்குது, ஒரு வேளை சூரியன் இருக்குது. இதெல்லாம் ஒரு ஆவரேஜாக இருந்தால் கூட தொல்லை பண்ணாத இடத்துல, ராகுக்கு தோஷம் இல்லாத இடத்துல இருந்துருச்சுன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஹிட்டு தான். சரி, அடிப்படையில் இந்த ஸ்கார்பியன்ஸ் போராடித்தான் வாழ்க்கையில் மேலே வர முடியும். ஆரம்பத்திலேயே எல்லா விதமான அதிர்ஷ்டத்தையும் கொண்டு எல்லா அதிர்ஷ்டத்தையும் அனுபவித்து வரக்கூடிய ராசி இது இல்லை. இது போராடி ரொம்ப ஒரு சோர்வடைஞ்சு அது வாழ்க்கையில் நிறைய அனுபவத்தை கற்றுக்கிட்ட பிறகு தான் லைஃப்பில் அந்த முன்னேற்றங்கிறது உண்டு. இதுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இந்த பிளானட்டரி பொசிஷன் இருந்தால் ஷுவராக ஒரு நாள் நீங்கள் ஒரு ரொம்ப பெரிய மனிதனாக வருவீங்க அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலன் தான். நான் வெறும் ராசி அடிப்படையில் அந்த எமோஷன் எப்படி இருக்கும், இந்த சந்திரனுக்கு எப்படிலாம் கோள்கள் இருந்தால் என்ன மாதிரியான ஓரளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும், உங்கள் ஆர்வம் எப்படி இருக்குன்றதை பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இதை தாண்டி நிறைய ரூல்ஸ் இருக்குது ஆஸ்ட்ராலஜி படி.
உங்களுடைய பர்த் சார்ட் இருக்குது, லக்னம் இருக்குது, யோக கிரகம் இருக்குது, கூட்டணி இருக்குது, கேந்திர கோண யோகம் இருக்குது, தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குது, பஞ்சமகா புருஷ யோகம் இருக்குது, சந்திரனுக்கு சூரியனுக்கு அனபா சுனபா யோகங்கள் இருக்குது, நிறைய இருக்குது. அதனால் இது ஒரு ஜென்ரலாக ஒரு வியூக்காக கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எப்படி இதை புரிஞ்சிக்கலாம்? ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு உங்கள் பர்த் சார்ட் கையில் இருக்கான்னு பாருங்கள். ஜனன ஜாதகம் இல்லாதவங்க lifehoroscope.in போய் அப்ளை பண்ணி எடுத்துங்க. ஸோ பர்த் சார்ட் கையில் இருக்குது. பர்த் சார்ட் கையில் இருக்குன்னா நீங்கள் செக் பண்ண வேண்டியது இப்போ எந்த ராசி, அந்த ராசிக்கு சந்திரன் இங்கிலீஷில் அது 3 போட்டிருக்கோம். அதோடைய செகண்ட் ஹவுஸை பாருங்கள். உங்கள் ஆர்வம் எங்கெல்லாம் இருக்குது, நீங்கள் எப்படி பணம் சம்பாதிக்க போகிறீங்க, நீங்கள் எப்படி தொழில் செய்ய போகிறீங்க, எந்த விஷயத்தை ரொம்ப ஆர்வம் அதிகரிக்குது அப்படிங்கிறத கிளியராக காமிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ண அடிப்படையில் சுக்கிரன் குரு இவங்க தான் பொருளாதாரத்துக்கு முக்கியமான கோள். குரு ஒரு நிலையான வருமானம், சுக்கிரன் அதிர்ஷ்டம் ப்ளஸ் அவருக்கு திடீர் அதிர்ஷ்டம், பார்ட்னர்ஸ் மூலியமான லக் ஃபேக்டரை சுக்கிரன் ஆக்டிவேட் பண்ணும். ஸோ சுக்கிரன் எப்படி இருக்குது, குரு எப்படி இருக்குது, இந்த ரெண்டுத்துடைய காம்பினேஷன் எப்படி இருக்குது, பொருளாதாரத்துக்கு வசதி. அதுக்கு அடுத்த ரூல் என்னென்னா உங்களுடைய லக்ன அடிப்படையில் அந்த யோக கிரகங்கள் தனாதிபதி ப்ளஸ் யோக கிரகங்கள் வலுவாக இருக்காங்களா, அப்படி இருந்துட்டாங்கன்னா நிச்சயமாக இவங்களை வசதி ஆக்கிடும். சில பேருக்கு திடீர்னு ஜாக்பாட் மூலிமா கிடைக்கும். அதுக்கெல்லாம் சில காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப எளிமையாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது வெதர் வி வில் ஹேவ் மணி ஆர் நாட். கடன் வந்தால் கூட சில பேர் பயந்துடுறாங்க. பட் கடன் நிலையாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அந்த கடன் திடீர்னு மாறிடும். அது பெரிய திடீர்னு வசதியாக மாறுவாங்க. சில பேர் நல்லா வசதியாக இருந்து திடீர்னு ஏழையாக மாறுவாங்க, சறுக்குவாங்க. ஸோ இதெல்லாம் எப்படிப்பட்ட காம்பினேஷன்றதை நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு வசதியாக இருப்பீங்களா, ஒரு நல்ல வெல்த்தியாக இருப்பீங்களா, எவ்வளோ தினம் அது அக்குமுலேட் ஆகும், எத்தனை மடங்கு உயர்வடைவீங்க அப்படிங்கிறத உங்கள் சார்ட்டில் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா சில சின்ன சின்ன டிப்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட ஒருவரோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.